காலச்சக்கரத்தில் 10வது ராசியாக இருக்கக்கூடியதாங்க இந்த ராசி. எல்லாருமே நேசிக்க தெரிஞ்சவங்க இந்த ராசிக்காரங்க. இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பொய் பேசுறது உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி இவங்க மேலே அபாண்டமாக பொய் சொல்கிறவங்களையும் இவங்க கிட்ட பொய் பேசுகிறவங்களையும் கண்டால் உங்களுக்கு பிடிக்காது. மதிப்பு கொடுத்தீங்கன்னா மதிப்பு தருவாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர் இவங்க தான். கோபங்கிறது அவ்வளோக்கோ வராது. ஆனால் கோபம் வந்தாலுமே ஒரு சில நொடிகளில் காணாமல் போயிடும். ஏன்னா நிதர்சனமான உண்மை இதுதான் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு குணங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதனால கோபம் வந்தாலுமே அந்த இடத்துல ஒரு சில நிமிடங்களை வருத்தப்பட்டுட்டு அடுத்தபடியாக அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. பெரும்பாலுமே தன்னை அவமதிக்கக்கூடியவங்களை சாகிற வரைக்குமே மன்னிக்காதவங்க யாருன்னா இந்த ராசிக்காரங்க தான். நீங்கள் எவ்வளோதான் அன்பு பாசம் எல்லாம் கொட்டி கொடுத்தாலுமே ஒரு தடவை அவங்க மனசுலேருந்து நீங்கள் இடம் பெயர்ந்துட்டா திரும்ப அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறது ரொம்ப விஷயம்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே யாருன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி அன்பர்கள் தான். மகர ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எவ்வளோதான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, நல்லது கெட்டது எல்லாமே செஞ்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு பயன்கிறது கிடைக்காது. உறவுகளுக்கு நீங்கள் என்னதான் மதிப்பு கொடுத்தாலும் உறவுகளுக்காக எந்த பிரச்சனைக்கு நீங்கள் முன்னே நின்று செஞ்சுருந்தாலுமே எவ்வளோ விஷயங்கள் உதவியாக இருந்தாலுமே அதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மற்றவங்களுடைய உதவி கிடைக்காது. நீ என்ன செஞ்சால் உன்னால் என்ன பயனடைதுன்னு கேட்கக்கூடியவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தாண்டி கடந்து வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமையும். உங்ககிட்ட பல பிரச்சனை சொல்லி ஆறுதல் தேடி நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேரோட ரகசியங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது வெளியே கசி விட மாட்டீங்க. இறை நம்பிக்கை உடையவங்க நீங்கள் தான். ஆன்மீக நாட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். நிறைய வருஷம்லாம் உயிர் வாழணுங்கிற ஆசையெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்காது. வந்த கடமையை செஞ்சுட்டு வெற்றிகரமாக வேலையை முடிச்சுட்டு ஒரு கிளம்பணுங்கிற ஒரு மனோபாவம் கொண்டவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். காலம் மறைஞ்சு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்குமே கடின உழைப்புக்கு பேர் பண்ணவங்க. சனி பகவான் தான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால ஒழுக்கமானவங்களும் கூட, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களும் சரி. இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய விடாமுயற்சி மூலமாக விஸ்வரூப வெற்றி காண போகிறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்குமே பல பாதை, நீங்கள் வந்த பாதையில் கரடு முரடான பல விஷயங்கள் நடந்திருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் கடந்து வந்த பாதைங்கிறது இது வரைக்குமே ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இனி ஒரு உயர்வான நிலைக்கு வரப்போறீங்க. உங்கள் முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தன்னை விட எளிவங்களாக இருந்தாலும் சரி, தன்னை விட உயர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே சமமாக பாவிக்கக்கூடிய இந்த குணத்தாலேயே இனி உங்களை எல்லாருமே வியப்போட பார்க்கக்கூடிய காலங்கிறது இனி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உழைப்போட அருமை உணர்ந்திருக்கிறீங்க, பணத்தோட அருமையை உணர்ந்திருக்கிறீங்க. இதனால் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த அலுப்பு சலுப்பு, ஒரு மனஸ்தாபம் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். விலகி போனவங்க, உங்கள் கடுமையை விமர்சனம் செஞ்சவங்க எல்லாமே உங்களை தேடி வரப்போகிறாங்க. நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே உங்களை சரியாக புரிஞ்சிருக்க மாட்டாங்க. பல வகையில் உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. என்னதான் நீங்கள் நல்லது செஞ்சுருந்தாலுமே நல்ல பேருங்கிறது வாங்கியிருக்க முடியாது. ஆனால் இனி உங்களுக்கு நீங்கள் தான் எல்லா இடத்துலையுமே முன்ன நின்று செய்ய போகிறீங்க. பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. பல சுமைகளும் உங்கள் மேலே இருந்தாலுமே எல்லாமே வெற்றிகரமாக செஞ்சு நீங்கள் முடிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். இது வரக்கூடிய இந்த வாரங்களை பொறுத்த வரைக்குமே ராசியில் 5க்குரிய சுக்குன்னு இருக்கிறது ரொம்ப பெரிய பலம் அமைஞ்சிருக்குது. இந்த வாரம் முழுக்குமே புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறதும், 5ஆம் இடத்துலேருந்து குரு இருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான். 3ஆவதாக கேது 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓரளவு பெரியவங்களுடைய ஆசையும் தெய்வ பலங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசை மூலமாக பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதனால் குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி முன்னோர் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். இனி குரு ராசி பார்க்குறதால உங்கள் திறமை நிச்சயமாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தர்ப்பத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய காலம்னு சொல்லலாம். எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு. செல்வாக்கு உயர்வாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல முறை சொன்ன மாதிரி தான் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதால பெரிய அளவு பாதம்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் 7 சனி முடியக்கூடிய காலங்கிறதால உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சில பாதிப்பு வருமே தவிர பெரிய அளவு பாதிப்பு இல்லை.
தனவாக்கு ஸ்தானத்தில் பொறுத்த வரைக்குமே சனி அமர்ந்திருக்கிறதால வாக்கு ஸ்தானத்தை சரியாக பயன்படுத்த பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்துறதும் பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வம்பு பேச்சுங்கிறது பிரச்சனை தான் வளர்க்கும். அதனால முடிஞ்ச வரைக்குமே பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்க. எள்ளில் செவ்வாய் நீச்சடைந்து சுக்கரனை பார்க்கறதால கணவன் மனைவி உறவு நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே பல சிக்கல்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் மாதிரியான விஷயங்கிறது ஒரு எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கும். எந்த விஷயத்தையும் ஆறாமரம் யோசித்து செயல்படுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். ரொம்ப முக்கியமாக இந்த காலமாக இருந்தாலும் சரி, நீ வரக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் செவ்வாய் இந்த நேரத்தில் உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறதால செவ்வாய்க்கிழமையில ஒரு பொழுதாவது விரதம் இருக்க பாருங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சா தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கந்தவள் முருகனுடைய அருளால் உங்களுக்கு எல்லா பலனும் நல்ல பலனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு இனி வெற்றியை கிடைக்கும். சாதிக்கிற எண்ணமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால ஏழரை சனியோட ஆதிக்கத்திலிருந்து இனி எளிதாக விடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால எந்த காரியத்தையும் துணிஞ்சா இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட பல விஷயங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. குழத்தொழில் செலுத்து வளரும். கூட பிறந்தவங்களுடைய விஷயங்கிறதுல நல்ல மாற்றம், நட்பு வகையிலேயே ஒரு நல்லுறவு ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, குடும்பத்திலுமே சுப மங்கள விரைய செலவு உண்டாகும். சுப கடன் வாங்கி இந்த பூமி வீடு வாகன வசதி மாதிரியான விஷயத்தை செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இடம் மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம். சுகபோகமான வாழ்வு கிடைக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் எவ்வளவுதான் பண வருமானம் இருந்தாலுமே சரி, மனசில் அதிகப்படியான ஆசை அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே மனசை கட்டுப்படுத்த பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சகோதரர்களோட இணைஞ்சு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு இந்த நேரம் சரியான நேரம். வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல சனி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதால உறவினர்களோட பேசுகிறப்ப கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. தாய் தந்தையோட ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. முடிஞ்ச அமாவாசை அன்னைக்கு வயசானவங்களுக்கு அவங்களுடைய தேவை அறிஞ்ச உதவி செய்ய பாருங்க. மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒருத்தருக்காவது உங்களால் முடிஞ்ச உதவியை அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே அவரை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதி நேர்மையோடு செயல்படுறதும் கடின உழைப்பு கொடுக்கறதும் இயலாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு ஒருவேளை உணவாவது மாதம் ஒரு முறையாவது வாங்கித்தர பாருங்க. மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிற பட்சத்தில் இனி வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்படும்னு சொல்லலாம். சூரியனோட நிலையை பொறுத்த வரைக்குமே இனி கடின உழைப்பு நீங்கள் தருவீங்க. இதனால் பண வரவு சிறப்பாக இருக்கும். இது வரைக்குமே எவ்வளோதான் பணம் சம்பாரிச்சாலும் கையில் தங்கியிருக்காது. ஏதாவது ஒரு வகையில் செலவு இருந்திருக்கும். ஆனால் இனி கையிருப்பு அதிகமாகும். பையில் பணங்கிறது நிரம்பக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெற்றிகரமாக வியாபாரம் நடக்கும். பல வழித்தடம் உங்களால் அமைச்சு வெற்றி பெறக்கூடிய யோகம். சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, நல்ல பலன் அடையக்கூடிய நேரம். செவ்வாயோட நிலை பொறுத்த வரைக்குமே இந்த தொழில் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், கட்டுமான தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் அமோகமாக இருக்கும். புதன் பகவானோட நிலை ஐடி சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் புகழ் அடையக்கூடிய நேரம். குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே வீட்டில் சுபகாரியம் பேச்சு நடக்கும். சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகமும் சிறப்பாக இருக்குது. சுக்கரனோட நிலங்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்பு பெறக்கூடிய நேரம். ரொம்ப அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். சனியோட நிலையை பொறுத்த வரைக்குமே அரசாங்கம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன சின்ன இடையூறு உண்டாக வாய்ப்பு இருக்குது. தாயார் வழியிலையும் மருத்துவ செலவு உண்டாகலாம். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. பல தடைப்பட்ட பல விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கிறது இந்த காலத்தில் அமைன்னு சொல்லலாம். மேலுமே நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, சுக்கிரன் ராகு புதன் பொறுத்த வரைக்குமே இந்த 3 கிரகமும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு சூரியன் விரைய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால இந்த நேரம் ஆரம்பத்தில் செலவு அதிகமாக இருக்கும். சேமிப்பு நீங்கள் கொடுத்தாலுமே சேமிப்பு கரைக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு செலவுங்கிறது வந்து சேரும். அரசு பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் நெருக்கடிங்கிறது ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய வேலை ரீதியாக கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்கள். சுமூகமாக பல விஷயங்கள் நடக்கணும்னா, பிரச்சனை சந்திக்காமல் இருக்கணும்னா நீங்களே எதையுமே முன்ன நின்று செய்கிறது நல்லது. மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம். எல்லாத்துலேயுமே கவனம் அவசியமாக தேவைப்படுது. மற்றபடி குடும்ப நிலையில் பண வருமானத்தில் சிறப்பான நேரம் தான். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரம். நீங்கள் கண்ட கனவு நனவாகும். தடப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியாக முடியும். அஷ்டம ஸ்தானத்தில் சனியோட பார்வை, விரைய ஸ்தானத்தில் சூரியங்கிற நிலங்கிறது உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை தான் ஏற்படுத்தி தரும்.
அவிட்டம் 1, 2 நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கும். உடல்நிலையில் ஏதாவது ஒரு சங்கடம் இருக்கலாம். எவ்வளோ பண வருமானமாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு புறமா எந்த செயலும் ஈடு செய்யாதீங்க. இது உங்களுக்கு பிரச்சனையும் உண்டாக்கலாம். வியாபார ரீதியாக கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்க பாருங்க.